ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நியூ இயருங்க. நியூ இயர் நைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாங்க கிளம்பியாச்சு. கேக் எல்லாம் வாங்கிட்டு எங்கன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஜோதி சொல்லுவேன் இல்லையா, டெல்லி தமிழ் பொண்ணு, அவங்க வீட்டுல நாங்க எங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சூப்பரா அம்மாச்சியெல்லாம் சாரி கட்டிட்டு பிள்ளைங்களை நல்லா சொட்டெல்லாம் போட்டு பேக் பண்ணிட்டு நாங்களும் சூப்பரா கிளம்பியாச்சுங்க அவங்க வீட்டுக்கு. நம்ம வீட்டுல இருந்து ஒரு 5-6 வீடு தள்ளி தான், சரிங்களா? அதனாலதான் எவ்வளவு குளிர் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். பசங்க பாருங்க, இவங்களும் கூட தூங்கவே இல்லைங்க. அந்த மாதிரி தூக்காமலே வச்சிருந்தோம் நாங்க. ஸோ போயிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயாச்சு. போயிட்டு ஓப்பன் பண்ணேன். அவங்க ரொம்ப நேரமா எங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நாங்க 11 மணிக்கு தான் போனோம். 10 மணிக்கே வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 11 மணிக்கு தான் போனோம். ஸோ அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம். அந்த 1 மணி நேரம். அதுக்கப்புறம் கரெக்டா 12 o'clock ஆக போகும்போது கேக் வச்சு சூப்பரா எல்லாரும் குழந்தைங்களை வச்சு கட் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ஹாப்பியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்க நியூ இயர் செலிப்ரேட் பண்றோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் சின்னதா ஒரு கேக் வாங்கி வீட்டுல நாங்களே கட் பண்ணிட்டு விட்டுருவோம். அவங்க ஃபேமிலியில அப்படிதானா. சோ அதனால இந்த தடவை ஒரு சேர்ந்து பண்றதுன்றது செம்மையா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் இருந்தது. செம்ம ஃபன்னா இருந்தது. சூப்பரா கேக் கட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஆளா மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். எப்படி டைம் போச்சுன்னே தெரியலங்க. ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கேக் இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இந்த நியூ இயர் அப்போ கரெக்டா முடிச்சிட்டோம் இல்லையா? சோ அதனால சரி இன்னைக்கு பூந்து விளையாடலாம்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கேக் எல்லாமே. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல அந்த ஆன்ட்டியும் ஜோதியோட வீட்டு ஆப்போசிட்ல இருக்க அந்த ஆன்ட்டியும் கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ டக்குன்னு அவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நல்லா ஊட்டி விட்டுட்டு சூப்பரா அவங்களையும் அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் பீஸ் கேக் எல்லாம் கொடுத்துட்டு நானும் ஜோதியுமே லாஸ்டா தான் ஊட்டிட்டு இருந்தோம் 2 பேரும். அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொண்டு போயிடும் செல்ஃபில வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. சூப்பரா இருந்தது. நல்லா லைட்டிங் எல்லாம் போட்டு ஜாலியா பாத்தீங்கன்னா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ள கால் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, நியூ இயர் விஷஸ். ஒவ்வொரு ஆளும் கால் அட்டன் பண்ணி அதையும் பேசிட்டு இருந்தோம் நாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து போறோமே எல்லாரும் கேக் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அகைன் பேசிக்கிட்டே கேக் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சூப்பரா இருந்தது. கேக் சாக்லேட் ஃபிளேவர் தான் வாங்கியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் பீஸா பர்கர் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உட்காந்து அதையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நியூ இயர்ன்றனால டெலிவரி எல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் ஆச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் பீஸா மஷ்ரூம் பீஸா தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இங்க பயங்கர குளிர்னு சொன்னேன் இல்லையா? டக்குன்னு ஆடுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பியும் நாங்க ஹீட் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்க. அதுக்கப்புறம் கேக் எல்லாமே எடுத்து வந்துட்டோம் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா எங்களை வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நல்லா உட்காந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி அவங்களுக்கு இப்போ கூல்ட்ரிங்க் எல்லாம் குடிக்க முடியாது இல்லையா? பீஸா பர்கருக்குலாம் கூல்ட்ரிங்க் தான் நல்லா இருக்கும். ஆனா நாங்க என்ன பண்ணோம்னா டீ காஃபி எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் போட்டுட்டு இருந்தோம். என்னோட கிச்சன்ல தான் பாத்திருப்பீங்க. இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு கிச்சன்ல அதான் சொல்லிட்டு இருந்தேன், காமெடி பண்ணிட்டு இருந்தேன். உங்க வீட்டுக்கு என்ன வர வச்சு டீ போட வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ரொம்ப பண்ண வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு பேசிட்டு இருந்தோம் நாங்க. இது ஒரு அனுபவம் தானேங்க, செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் பீஸாவா 2 பேரும் வளைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்க. ஆனா அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ஏன்னா அந்த நியூ இயர்ன்றனால நிறைய பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க இல்லையா? சோ அதனால அவங்க டப்புன்னு பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஆர்டர் பண்ணதுக்கு சூப்பரா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நியூ இயர் செலிப்ரேஷனா டான்ஸ் இல்லையா? ஜோதியோட ஹஸ்பண்ட் இவங்களும் என்னோட ஹஸ்பண்டும் அவங்க அப்பையில இருந்தே ஃப்ரெண்டு. 2 பேரும் வாய் கொளருது பாருங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க சேர்ந்து படிச்சவங்க. சோ அதான் அப்படிதான் நான் இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆனது. இங்க பாருங்களேன், ஒரே பக்கத்து வீடு வந்துட்டோமா கொஞ்சம், அதனால ரொம்ப க்ளோஸ் ஆயாச்சு. இப்போ அந்த கிரிக்கெட்ல அந்த சாங் வரும் இல்லையா, பொட்டு வச்ச தங்க குடம், இந்த ரப்பர் பந்து படத்துல, அந்த மூவிக்குலாம் அவங்க இவங்க பால் போடுறது அவங்க அடிக்கிறது மாதிரி பண்ணிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்லா டான்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. புதுசா இருந்தது ரொம்ப. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்றாங்க. நல்லா பேசிப்போம் வச்சுப்போம். ஆனா அந்த
டான்ஸ் வந்து 2 பேரும் பண்ணதில்ல. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே சேர்ந்து ஜோதியோட பையன் எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு குத்த ஆரம்பிச்சிட்டோம். அந்த காத்தடிக்குது காத்தடிக்குது அந்த பாட்டுக்கு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு உள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாமே ரிலீஃப் ஆயிடும். அப்பப்போ இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டு அப்பப்போ இப்பதான் இந்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலிப்ரேஷன்ஸ் நீங்க வந்து பாத்திருப்பீங்க. சோ அந்த மாதிரி நாங்களாவே பிளான் பண்ணி இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கணும் எப்பவும் போல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கணும் கடவுள. சோ இந்த மாதிரி அப்புறம் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து நியூ இயர் விஷஸ் எல்லாம் பண்ணிட்டோம். நீங்க இந்த வருஷத்துல இதெல்லாம் பண்ணணும். எனக்கு வந்து சொன்னாங்க இந்த வருஷத்துக்குள்ள நீங்க வந்து நல்லா வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகி இது சில்வர் பிளே பட்டன் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபைனலா நானும் ஜோதியும் ஒரு நல்ல ஒரு குத்தாட்டத்தை போட்டாச்சு. இந்த ஆட்டம் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம் அந்த பாட்டை போட்டுட்டு. அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம், 2 மணி ஆயிடுச்சுங்க. சோ நாங்க கிளம்புறோம். அவங்களும் தூங்கணும் இல்லையா, அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு அப்புறம் நாங்க வந்து கிளம்பிட்டோம். நாங்க அம்மாச்சி தான் இந்த வீடியோ டான்ஸ் வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க எங்களை. நல்லா செம்ம ஃபன்னா இருந்ததுங்க. என்னோட அம்மாச்சி அதாவது என்னோட மாமியார் வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மள வந்து நம்ம கூட சேர்ந்து அப்படி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஸோ அதான் அதுக்கப்புறம் வந்தாச்சு பாருங்களேன், எவ்வளவு குளிர் பாருங்களேன், வாயில பயங்கர புகை வருது, அந்த அளவுக்கு வந்து இருந்தது. வந்துட்டு அப்புறம் கேட் ஓப்பன் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. அப்புறம் தூங்கியாச்சுங்க. அதுக்கப்புறம் காலையில வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்து எந்திரிச்சதும் சரி இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கூட ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல அம்மாச்சிக்கு மாமாக்கும் காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய கப்ல வந்து வார்ம் வாட்டர் தான் வந்து குடிக்கிறேன். காலையில வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா என்னதான் லேட்டா இருந்துச்சாலும் பிரேக்ஃபாஸ்ட் டைரக்டா வந்து எடுத்துறாதீங்க, அதுதான் எப்பவுமே சொல்றது. சோ அதுதான் நல்லா வந்து வார்ம் வாட்டர் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து மேகி வந்து பண்ணி சாப்பிட போறேங்க. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, மேகினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால இன்னைக்கு அதை வாங்கியிருந்தோம். அதுதான் எல்லாருக்குமே இன்னைக்கு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு அந்த மசாலாவை வந்து லைட்டா போட்டுட்டு லைட்டா அதை வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மேகி தண்ணி வந்து சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்க்கிறேன். தேவைன்னா பச்சை மிளகாய் சேர்க்கலாம், இல்லைன்னா வேணாம். அவ்வளவுதான். தண்ணி சேர்த்துட்டு அப்புறமா நம்ம மேகியை உடைச்சு போட்டுட்டு வேக வச்சு எடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த எண்ணெயில வந்து அந்த மசாலா வந்து வதங்குறது ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நீங்க வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், சரிங்களா? சோ சிம்பிளா இது நல்லா இருக்கும். அப்புறம் காஃபி எல்லாம் போட்டுட்டு அம்மாச்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேக் பண்ணி வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டேன். நீங்க வந்து லேட்டா தான் வந்து போனாங்க. சோ இருந்தாலும் அவங்களுக்கு வேலை இருக்குது, அதனால போயிட்டாங்க. சோ அதனால கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சாப்பிட்டேங்க. ஸோ கம்மியாக தான் பண்ணியிருந்தேன் இல்லையா, அப்பப்போ சூடாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு சூப்பராக வந்து நானும் சாப்பிட்டேன். செம்ம எம்மியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி எண்ணெயில் வந்து அந்த மசாலா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக பாயாச்சுங்க. ஒரு நைட்டியை போட்டுட்டு அதுக்கு மேலே சொட்டு போட்டிருக்கேன் பாருங்க, ஏன்னா வேலை பார்க்கணும் இல்லையா அடுத்தடுத்து, அதுதான். ஸோ அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து இன்னைக்கு டியூஷன் வந்து வச்சிடலாம், சீக்கிரமாகவே வைக்கிறேன்னு சொன்னாங்க காலையிலேயே. ஸோ அவனை போய் விட்டுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவனை வந்து கூட்டிட்டு போனேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் ஹாலிடேஸ் வந்து விட்டுட்டாங்க ஒரு 10 நாளைக்கு, செம்ம குளிர் இருக்குன்றனால. சோ அந்த பொண்ணுக்கும் லீவ் இருக்கனால மதிய காலையிலேயே வந்து டியூஷன் எடுத்துறேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து வெயிட்டே செக் பண்ணேன். இன்னைக்கு மறந்தே போயிட்டேங்க. 59.25 இருக்கு. நல்லா வந்து ரைட் ஃபுல்லா ஃபுல் கட்டி இருக்கும். அது போக காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து வெயிட்டே வந்து செக் பண்ணேன். சோ அதான் அப்புறம் பாத்திரம்லாம் கழுவிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சுங்க. சோ அம்மாச்சிக்கு வந்து காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துலாம் சொல்லிட்டு அதை போட்டு கொடுத்துட்டு மிஷின்ல வந்து ஃபர்ஸ்ட் துணியை போட்டு விடணும். நியூ இயர் வந்து துணியெல்லாம் கிடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நெய் பாருங்களேன் எவ்வளவு உறைஞ்சிருக்குன்னு பாருங்க. செம்ம குளிர் இல்லையா, அதனால வந்து பயங்கரமா உறைஞ்சிருக்கு பாருங்க. என்னடா நெய்யை காட்டணேன்னு பாக்குறீங்களா, நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஜவ்வரிசியும் சேமியா சேர்த்து பாயசம் தான் வந்து பண்ண போறோம். சாமிக்கு வந்து படைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா, அதனாலதான் சாமிக்கு வச்சு படைக்கலாம் அப்படின்ட்டு நெய்ல வந்து முந்திரி பருப்பு பாதாமை வந்து நல்லா வந்து பொரிய விட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி தான் வந்து சேர்க்கிறேன். ஜவ்வரிசி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் தெரியுமா பாயசம். தான் அந்த நெய்லே வந்து இதை வந்து லைட்டா வறுத்துட்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் செப்பரேட்டா. இங்க உள்ளது கொஞ்சம் பெரிய ஜவ்வரிசியாவே இருந்ததுங்க, அதை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உலகி வந்து வச்சு விடலாம் குக்கர்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குக்கர்ல தான் வச்சு விட்டேன். எதா இருந்தாலும் என்ன சமைக்கிறதுன்னு பிளான் கிடையாது, இருந்தாலும் நம்ம வச்சு விட்டலாம், சோறை வச்சு விட்டலாம் சொல்லிட்டு அதை வச்சு விட்டுட்டேன். இங்க சூப்பரா ஜவ்வரிசி வந்து வெந்துருச்சு. இந்த சைடு ஒரு பாத்திரத்துல நல்லா ஒரு 1/2 லிட்டர் பாலை நல்லா வந்து சுண்ட காய்ச்சி இருக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியும் இது கூட சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம
சேமியாவும் வந்து சேர்த்துக்கலாம். சேமியா வந்து டக்குன்னு வெந்துடும் இல்லையா, ஸோ அதனால அது ஒரு கப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து சர்க்கரை வந்து வெள்ளை சர்க்கரை தான் வந்து சேர்க்க போறேன். சேமியாலாம் வந்து வெந்துருச்சு பாருங்க, அதுக்கப்புறம் தான் சேர்க்கிறேன் பாருங்க. ஒரு கப் அளவுக்கு வந்து சேர்க்கிறேன். நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைன்னா அது கூட சேர்த்துக்கலாம், வெள்ளம் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து வெள்ளை சுகர் தான் வந்து சேர்த்திருக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி அந்த பாதாம் வந்து சேர்த்துக்கிறேன். எங்களுக்கு வந்து இந்த திராட்சை வந்து போட்டா பிடிக்காதுங்க, ஸோ அதனாலதான் சேர்க்கல. அவ்வளவுதான், சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். நல்லா ஃபுல் திக்கான பால் தாங்க, தண்ணி அந்த அளவுக்கு சேர்க்காம வந்து சூப்பரா பண்ணியாச்சு. சாமிக்கு வந்து அவங்களோட அந்த கிண்ணத்துல எடுத்துட்டு மேல வந்து ரோஸ் பூத்து இருந்தது, அதை பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பறிச்சு எடுத்துட்டு போயிட்டு சாமிக்கு வச்சு இன்னைக்கு வந்து சூப்பரா கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு சுத்தி அந்த அந்த இதை வச்சுட்டேன் பாருங்க. ரோஸ் எல்லாம் வச்சு சூப்பரா வந்து ஊதுபத்தி சாம்பிராணி காட்டி பிரசாதம் வச்சு ரொம்ப மன திருப்தியா நியூ இயரை வந்து நம்ம சாமியோடையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எல்லாருக்குமே சொல்றது நல்லா இருப்போம் நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களோட இன்னைக்கு டே வந்து சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் துணி மிஷின்ல போட்டிருந்தேன் இல்லையா, அதை எடுத்து காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கையோட எடுத்து காய போட்டுட்டேன். நல்லா மிதமான வெயிலா இருந்தது. சரி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ஞாபகம் வந்தது, சரி உருளைக்கிழங்க பொரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்க தான் வந்து பொடியா கட் பண்ணிட்டு இருக்கேன். கட் பண்ணிட்டு ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வந்து பொரிச்ச விட்டுட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட உருளைக்கிழங்க சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து பூண்டு இல்லைன்னா சேர்த்திருப்பேன், ஸோ அதனாலதான் இந்த மாதிரி பண்றேன். இதை வந்து லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் காரத்துக்கு ஏற்ப அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா கிண்டி விட்டு பொரிச்சு எடுக்க போறோம். ஸ்லோ ஃபிளேம்லயே வச்சுக்கலாம். அப்பதான் நல்லா வந்து கிறிஸ்பியா வேணும்னா கிறிஸ்பியா, இல்லைன்னா சாஃப்டா வேணும்னா சாஃப்டா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நேத்து வந்து சாதம் வந்து வடிச்சது மீதம் ஆயிடுச்சு, அது குழைவாவும் இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ரசத்துக்கு வச்சிருந்தேன் இல்லையா, சோ அதை வந்து தயிர் சாதம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அம்மாச்சிக்கு அப்படி பிடிக்கும், வெறும் தாளிச்சா பிடிக்காது தயிர் சாதம், ஸோ அதனால வச்சு ஊறுகாய் வச்சு நேற்று பொரிச்ச கத்திரிக்காய் பொரியலும் இருந்துச்சு கொஞ்சம், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை மட்டும் அவங்களுக்கு வச்சுட்டு கொஞ்சம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு அம்மாச்சிக்கு பேக் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு நமக்கு வந்து குக்கர்ல கொஞ்சம் சாதம் வச்சோம் இல்லையா, சரி லெமன் ரைஸ் தாளிக்கலாம் அப்படியே சொன்னேன் இல்லையா, லெமன் ரைஸ் பண்ண போய் அது வந்து குழஞ்சு போச்சு அரிசின்னு சொல்லிட்டு சரி லெமன் ரைஸை வந்து சிம்பிளா வந்து தாளிச்சு விட்டு எடுத்துக்கிட்டாச்சு. லெமன் ரைஸ் உருளைக்கிழங்குனாலே அல்டிமேட்டா இருக்கு இல்லையா, நான் அதை வச்சு சூப்பரா இன்னைக்கு வந்து சாப்பிட்டேங்க. செம்ம டேஸ்டா இருக்கும் இல்லையா. இந்த காம்போ கண்டிப்பா யாருக்குமே பிடிக்காம இருக்காது, ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரா வந்து சாப்பிட்டேன். என்னமோ வாயில போயிடுச்சு, எடுத்து போட்டுட்டு இருந்தேன் நானு, மிளகாவை தெரியாம வாயில வச்சுட்டேன். அதான் அதுக்கப்புறம் சரி சொட்டரை கழட்டி போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவிடலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து தயிர் சாதம் அதெல்லாம் வச்சு கொடுத்து எல்லாமே பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டாச்சுங்க எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சூப்பரா வந்து ட்ரெஸ் பண்ணியாச்சு. சாயங்காலம் ஆயிடுச்சு. எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள கோயிலுக்கு தான் வந்து போறோம். இதுதாங்க தீபாவளிக்கு எடுத்த ட்ரெஸ், நான் போடல இல்லையா, சோ அதுதான் இன்னைக்கு போட்டாச்சு நியூ இயர் அன்னைக்கு. இன்னைக்கு வந்து இந்த வெங்கடேஸ்வரா கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம் நாங்க. சோ அதுக்கு முன்னாடி நானும் ஒரு பெரிய கப்ல தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன் இன்னைக்கு ஈவினிங்ல, வேற எதுவுமே எனக்கு தேவைப்படல. சோ அதனால இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கும் மாமாக்கும் எப்பவும் போல ஈவினிங் டைம் காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, அதை போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு குடிச்சதுக்கு அப்புறம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு. அம்மாச்சியும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா சாரி கட்டி அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த துப்பட்டா கழட்டி வச்சுட்டு சொட்டர் போட்டு தானே ஆகணும். அம்மாச்சியும் அப்புறம் சொட்டர் மாட்டிட்டாங்க, ஏன்னா பயங்கர குளிருங்க, நம்ம தான் இங்க சும்மா தெரியுறோம். அதுக்கப்புறம் வந்து கார் தாங்க புக் பண்ணி நாங்க வந்து கிளம்பிட்டோம். செம்ம டிராபிக்ங்க, ரொம்ப டிராபிக். எப்படியோ வந்து கோயில் வந்து பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூரம் தான், ஆனா டிராபிக்லயே அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாத்துக்கோங்க. பூக்கடையில வெளியில வந்து பூலாம் வாங்கிட்டீங்க பாருங்களேன், செம்ம கூட்டம் பாருங்க, எல்லாரும் சொட்டு போட்டு எவ்வளவு பேக் பண்ணிருக்காங்க பாருங்க. செம்ம தரிசனங்க, ரொம்ப சூப்பரா வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் பெருமாள் கோயிலுக்கு வந்தா புளியோதரை இல்லையா, உண்டை கட்டி வாங்கி தின்ன பரமனை தானே நம்மன்ற மாதிரி சூப்பரா வந்து கொடுத்தாங்க. வரிசையா உட்கார வச்சு சுண்டல் புளியோதரை எல்லாம் கொடுத்தாங்கங்க. செம்ம எம்மியா சாப்பிட்டோம். என்னதான் வீட்டுல செஞ்சாலும் அந்த கோயில்ல செய்யறதுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அமிர்தமா இருக்குங்க. செம்மையா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த வரிசையே காலியாகி போயிட்டாங்க. நாங்க உட்காந்துட்டு இருக்கோம் பாருங்க, மெதுவா பொறுமையா சாப்பிட்டுட்டு போலாம். எல்லாரும் வந்து கேரி பேக்குள்ள வச்சு கொண்டுட்டு போறாங்க. சரி நம்ம எல்லாம் ஃபேமிலியா தானே வந்து கோயிலே வந்து பாத்தீங்கன்னா அழகா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சின்ன வாண்டுதான் பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருந்தது. அங்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள அந்த சன்னிதானத்துக்குள்ள போயிட்டு இந்த சைடு வந்து இருக்கும் இல்லையா, அங்க போய் அதுக்குள்ள உட்காந்துட்டவன் போயிட்டு சொல்லிட்டு இருந்தான், அழுதுட்டு இருந்தானா, யாரோ விட்டுட்டு போயிட்டாங்க போல குழந்தைன்ட்டு. நாங்க இங்க முன்னாடிதான் நின்றுட்டு இருந்தோம்.
கியூட்டா இவன் வந்து பண்ணிட்டு இருந்தானா, அது அழகா இருந்தது. சூப்பரா உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டோங்க. செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் சரி சுத்தி வரலாம் கோயில வந்து அப்படின்னு சொல்லிட்டு சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோடனே வந்து பிரசாதம் வந்து கொடுத்துட்டாங்க. கரெக்டான நம்ம வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க பிரசாதத்தை வச்சு. அப்பதான் அப்புறம் வந்து நாங்க சுத்தி நல்லா வந்துட்டோம். நல்ல பெரிய கோயிலா இருக்கு பாருங்களேன். நம்ம ஊர்ல எப்படி இருக்கோ அது மாதிரி இருக்குங்க. இங்க வந்த தமிழ்காரங்க அவ்வளவு பேரை வந்து பார்க்கலாம். அவ்வளவு சந்தோஷமா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் குளிருக்கு வந்து சொட்டு போட்டாலும் இந்த மாதிரி அம்மாச்சி போட்டிருக்காங்க இல்லையா, அது மாதிரி துப்பட்டா இல்லைன்னா அது வந்து சால்வன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி போட்டிருப்பாங்க. சோ அதான். அதுக்கப்புறம் பாருங்களேன் தம்பி நாங்கெல்லாம் ஊதிட்டு இருந்த வாயில இருந்து புகை வருதுன்னு சொல்லிட்டு இங்க பாருங்களேன் கொடி மரம் எல்லாம் நம்ம ஊர்ல இருக்க மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. போன நியூ இயர் அன்னைக்கு இதே மாதிரி நாங்க வந்திருந்தோங்க. ஏன்னா இது வந்து எங்க கோயில் வந்து வீரபெருமாள் கோயிலா, இவங்களும் வந்து பெருமாள் இல்லையா. சோ இவங்களை பார்த்தா நம்ம குலதெய்வத்துக்கு போன மாதிரியே இருக்கும் எங்களுக்கு. சோ அதனாலதான். ஆனா போன தடவை வரும்போது பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா சேலை எல்லாம் வந்து ஏலம் விட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி அந்த பிளாக் போட்டிருக்கேன். போன வருஷம் ஏலம் விட்டுட்டு இருந்தாங்க சாமியோடது. அப்பெல்லாம் நாங்க வந்து வாங்கணும் நாங்க. இந்த தடவை அதெல்லாம் போடல. சூப்பரா இருந்ததானா. தம்பிங்க வந்து 2 பேரும் அங்க பாருங்களேன் கும்பிட்டு விழுந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. அந்த எண்டுல பாருங்களேன் பயங்கர சேட்டை. அவங்களை அப்புறம் வந்து கூட்டிட்டு வந்தாச்சு வெளில. இதான் கோயிலோட போர்டு கடைசியா தான் எடுக்கிறேன் பாருங்களேன். அதுக்கப்புறம் அகைன் கார் வந்து புக் பண்ணியிருந்தோம். அது வந்ததும் நம்ம வந்து அந்த மெயின் ரோட்ல இருந்து கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு. இது நிறைய பேர் கேக்குறீங்க எந்த ஏரியான்னு சொல்லிட்டு, ஆர்கேபுரம்ல வந்து இருக்குதுங்க. ஸோ அது எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான், ஒரு 5-10 நிமிஷம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி காரு தான் வந்தது. ஓம்னின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் வந்தது. ஸோ அதுலதான் தமிழ்நாடு, இது வந்து தமிழ் சங்கம், அதுதான். அதை தாண்டி தான் வந்து போறோம். அதான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்ல க்ரௌடா இருக்கு பாருங்க. அது தமிழ் சாப்பாடு கடை தான், அவ்வளவு கூட்டமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்தாச்சு வீட்டுக்கு. இனி வந்து ஹஸ்பண்ட் கூட போட்டோவே எடுக்கலன்னு சொல்லிட்டு நாங்க எடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து பண்ணிட்டு இருந்தேன் நானு. சொட்டரை வந்து கழட்டி வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுங்க, குளிருக்கு வந்து இங்க வந்து போட்டுதான் நம்ம ஆகணும்ன்ற மாதிரி. சரி அப்புறம் நைட் டின்னர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 8 மணிக்கு மேலதான் வந்து சாப்பிடுறோம். சோ அதனால தோசை தான் இன்னைக்கு வந்து பண்ணிட்டு, தேங்காய் சட்னி வந்து வரமிளகாய் சேர்த்து வந்து நான் அரைச்சிருந்தேன். வரமிளகாய் சேர்த்தா ஒரு டேஸ்ட் இருக்கும்ல. எனக்கு தாளிக்கெல்லாம் இல்ல, அப்படியே வச்சாச்சு. நான் ஒரு 2 தோசை நல்லா கிறிஸ்பியா வச்சு தேங்காய் சட்னி வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேங்க. செம்ம எம்மியா இருந்தது. அப்புறம் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சு. டின்னர் வேலையை வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாயசம் மதியம் வந்து நான் சாப்பிடல இல்லையா, அதை வந்து ஹீட் பண்ணிட்டு சூப்பரா வந்து சாப்பிட்டேன் ஒரு சின்ன கிண்ணத்துல. செம்ம எம்மியா இருந்தது. ஜவ்வரிசி போடும்போது ஒரு டேஸ்ட் இல்ல, அது நல்லா இருக்கும். சூப்பரா வந்து சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்து பினிஷ் பண்ணிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி கம்ப்ளீட்டா வந்து முடிச்சாச்சுங்க இன்னைக்கு. இப்போ ஒரு 2 நாள் அந்த நல்லா வந்து ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்கேன். ஏன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் இல்லையா, அதை மிஸ் பண்ணா வருமா, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் கடைசியா வார்ம் வாட்டர் தாங்க குடிச்சு கம்ப்ளீட் பண்றேன். நிறைய தண்ணி குடிங்க. உங்களோட வெயிட் லாஸ் டைம்ல இருக்கீங்க இல்ல உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. தண்ணி வந்து குடிங்க. எப்பவுமே ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க, ஸ்கின்னுக்கு நல்லது. அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து நேத்து கேக் வாங்கிட்டு வரும்போதே அவங்க வீட்டுல கட் பண்ணல ஒரு கேக்கு. இந்த கேக்கு சின்னது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதையும் கட் பண்ணி நியூ இயர் வந்து நாங்க வந்து பினிஷ் பண்ணிட்டோம். வீடியோ வந்து ஷூட் பண்ணல. சோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு டே போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய வெயிட் லாஸ் வீடியோ இருக்கு, நிறைய vlogs இருக்கு, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.